ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது செட் ஆஃப் நம்பர்ஸ், 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் 10, 16 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரிலேஷன் என்ன, இது என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன், 10, 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நேம் என்ன இருக்குது, பேர். ஸோ பேர்னாலே நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 நம்பர்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு பேர் ஆகும். ஸோ 10 and 16 அப்படிங்கிற 2 நம்பர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 10 and 16க்குள்ளே இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறோம்னு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்குற டிக்கெட் நம்பர் 10 and 16. இதில் 10 and 16ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 10 அப்படிங்கிற நம்பர் ரோ, 16 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களோட சீட். ஸோ இப்போ நீங்கள் போகிற சினிமா தியேட்டரில் 10th ரோவில் 16th நம்பர் ஆஃப் சீட்டில் தான் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், 10 and 16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர் புரிஞ்சுது அப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராடக்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன் வச்சு நம்ம ஆர்டர்ட் பேரை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ இங்கே ஏ அண்ட் பி. ஏல வந்து ஒன் செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், 1, 2, 3. இப்போ பியில் வந்து நம்ம ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது நம்பர்ஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 0, 3, 5. ஸோ ஏ அப்படிங்கிறதுல 1, 2, 3 அப்படின்ற 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பி அப்படிங்கிறதுல 0, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, ஃபைண்ட் A cross B or A cross A or B cross B or B cross A. உங்களை இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போது 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம வந்து பியோட எந்தெந்த நம்பர்ஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம 0 கூடவும் பேர் பண்ண முடியும், 3 கூடவும் பேர் பண்ணலாம், அண்ட் தென் 5 கூட பேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ அடுத்து 2 அப்படிங்கிற நம்பர் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2வை நான் 0 கூடவும் பேர் பண்ணுவேன், ஆர் 3 கூடவும் பேர் பண்ணலாம், ஆர் 5. ஸோ அதே தான் 3க்கும். 3 அப்படிங்கிற நம்பர் நான் 0ஓட பேர் பண்ண முடியும், அண்ட் 3ஓட பேர் பண்ணலாம், அண்ட் 5ஓட பேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு நம்பரை அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸோட அப்படிங்கிறத பார்க்குறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நமக்கு ஏ அப்படிங்கிறதுக்கு 3 வேல்யூ இருக்குது, பி அப்படிங்கிறதுக்கு 3 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போது ஏல 1 and 2 and 3 இருக்குது. இப்போது கிவன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எப்போவுமே கிவன் வந்து கொஸ்டனில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெப்ஸே தெரியல அப்படின்னாலும் கிவன் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மார்க் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ கிவனில் ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம். ஏல என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1, 2 and 3 அப்படிங்கிற 3 இருக்குது. அண்ட் தென் பி. இப்போ பியில் 0, 3 and 5 அப்படின்ற 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ கிராஸ் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம 0ஓட பேர் பண்ண முடியும், அண்ட் தென் 1 அப்படிங்கிற நம்பரை 3ஓட பேர் பண்ணலாம், 1 நம்பரை 5ஓட பேர் பண்ணலாம். ஸோ பேர் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். இப்போது ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், 1, 0. வேறு எந்த நம்பரோட பேர் பண்ணலாம், 1, 3.
அடுத்து வேறு எந்த நம்பரோட பேர் ஆகும்? 1,5. ஸோ இது வந்து 1ஓட 3 நம்பர்ஸையும் பேர் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 and 3 இருக்குது. அதையும் நம்ம அந்த மாதிரி பிஓட பேர் பண்ண போகிறோம். 2,0, 2,3, 2,5. ஸோ நமக்கு வந்து பி வேல்யூஸ் மாறாது. ஏவை தான் நம்ம மாற்றி போட போகிறோம். ஏன்னா A, B. இப்போ அடுத்து 3, 3,0, 3,3, தென் 3,5. இதுதான் A cross Bயோட வேல்யூஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம்.